மட்டன் பிரியாணி. சாட் பாக்ஸில் ஒன்று தயிர் வெங்காயம் பிடிக்காதுல்ல, அதனால தயிர் வெங்காயம் இல்லை. வேற லெவல், உண்மையாக சொன்னால் சூப்பர். மட்டன் பிரியாணி. சாட் பாக்ஸில் ஒன்று தயிர் வெங்காயம் பிடிக்காதுல்ல, அதனால தயிர் வெங்காயம் இல்லை. பலாக்காய் பிஞ்சு வச்சுட்டு ஒரு அருமையான பிரியாணி தான் செய்ய போகிறோம். இந்த பிரியாணி மட்டன் சுவையிலே அப்படியே இருக்கணும் அப்படின்னா என்ன மாதிரிலாம் செய்யணும்? ஏன்னா பலாக்காய் அதுக்குன்னு ஒரு டேஸ்ட் கிடையாது, ஆனால் சாப்பிட்றதுக்கு வந்து மட்டன் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். 2 விசில் குக்கரில் வச்சு எடுத்துடலாம். வச்சு எடுக்கும் போது என்னென்னலாம் போட்டு நம்ம செய்ய போகிறோன்றது பார்ப்போம். இது செய்யும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதை செஞ்சு எடுத்துக்கிட்டு எப்படி பிரியாணி செய்யலான்றத வீடியோக்குள்ளே போய் உங்களுக்கு சொல்கிறவங்க. நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி இன்க்ரீடியன்ட்ஸ் தான் பயன்படுத்துகிறோம். வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வறுவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம். அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம். நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு, ரெடிமேட் இட்லி மாவு, இடியாப்ப மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா. நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம். இந்த சைஸுக்கு நம்ம வந்து பலாக்காயை எடுத்து மேலே இருக்க தோலெல்லாம் எடுத்துட்டு இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கட் பண்ணும் போது நல்லா கையில் எண்ணெயை தடவிட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உள்ளே இருக்க அந்த தண்டு பகுதியெல்லாம் எடுத்துட்டு கட் பண்ணும் போது தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், இதை வந்து ஒரு குக்கரில் போட்டுடலாம். நல்லா கழுவி வச்சுருக்கேன், இதை ஒரு குக்கரில் போட்டுடலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இதுலேயே கரம் மசால் பொடி இருக்கு இல்லையா, அது வந்து கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூனோட கம்மியாக ஒரு 3 சிட்டிகை அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இதுலேயே இந்த காரமும் கொஞ்சம் சேர்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து சாப்பிடும் போது நல்லா உள்ளுக்குள்ளெல்லாம் உரைச்சி நல்லாயிருக்கும். இந்த குட்டி ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குவோம். இதுலேயே மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இதில் இந்த பலாக்காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு, இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டுருவோம். போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குவோம். அப்படி இல்லைன்னா முழுகிற அளவுக்கு ஊற்றிக்கலாம். இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். இப்போ இது வந்து 2 விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கலாம். வச்சுட்டு எப்படி பிரியாணி செய்யலான்றதை பார்ப்போம். இந்த பலாக்காய் வேகிறதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம், இன்றைக்கி 3/4 கிலோ அளவுக்கு, அதாவது 3 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கேன். அதுக்கு இஞ்சின்னு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். 3 பீஸ் அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கலாம். இதில் 1 கப் அளவுக்கு பூண்டு, அதாவது 3 கட்டி பூண்டை உரிச்சு வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். இதில் 2 பச்சை மிளகா, இதையும் போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு பெரிய வெங்காயத்தை கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கோங்க. ஒரு 1/4 வெங்காயம் எடுத்து போட்டுக்கோங்க. இப்போ வாசனையாக நல்லாயிருக்கும். பாருங்கள், இதில் 3 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த 3 ஏலக்காய், அதாவது 3 டம்ளர் அரிசிக்கு 3 ஏலக்காய் எடுத்துருக்கேன். பாருங்கள், 9 கிராம்பு எடுத்துருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். பட்டை வந்து இந்த சைஸ் போட்டுக்கலாம், ரொம்ப போடணும்னு அவசியம் இல்லை. இந்த சைஸுக்கு நல்லா உடச்சிட்டு போட்டுக்கோங்க. இந்த வெஜ் பிரியாணிக்கெல்லாம் கொஞ்சம் சோம்பு வந்து கூடுதலாக போட்டால் நல்லாயிருக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம், நல்லா வாசனையாக இருக்கும். இந்த அன்னாச்சி மொக்கு இருக்கு இல்லையா, அதில் 1 இதழ் மட்டும் எடுத்து போட்டுக்குவோம். கல்பாசி இந்த அளவுக்கு சேர்த்துக்குவோம், அவ்வளோதான். இதை வந்து நல்லா பல்ஸில் போட்டுட்டு நல்லா அரைச்சிடலாம். இதுலேயே வந்து கொஞ்சமாக புதினா இலை, கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்குவோம். இதை நல்லா தண்ணி கொஞ்சமாக 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், பலாக்காய் இந்த சைடு வந்துருச்சு. நம்ம எல்லாமே அரைச்சி வச்சுட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நான் வந்து ஒரு சின்ன தேங்காயில் பால் எடுத்து வச்சுருக்கேன். இந்த கப்பில் தான் 1 கப் அளவுக்கு நம்ம அரிசி எடுத்தோம் அப்படின்னா இந்த கப்லேயே 1 கப் அளவுக்கு நான் தண்ணிப்பால் கெட்டிப்பால் 2 சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை செய்யறதுக்கு கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 25 ml அளவுக்கு ஊற்றிக்குவோம்.
டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். ஒரு பட்டை மட்டும் போட்டு தாளிச்சிட்டு போட்டுக்கலாம். பிரியாணி மசாலா கரம் மசாலா இல்லாதவங்க இதை போட்டு தாளிச்சுக்கணும். இப்படி இதில் 2 ஏலக்காய் போட்டிருக்கேன், 3 பட்டை எடுத்துருக்கேன், அன்னாச்சி மொக்கு 1 போட்டிருக்கேன், கல்பாசி 1 போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இது மட்டுமே போதும். 2 கிராம்பு போட்டுக்கலாம், அவ்வளோதான். வேறு எதுவும் போடணும்னு அவசியம் இல்லை. இதுவே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. பாருங்கள், ஒரே ஒரு பிரியாணி இலையும் சேர்த்துக்கலாம். சேர்க்கும் போதே என்ன பண்ணுவோம், இதில் ஒரு 8 முந்திரி பருப்பும் சேர்த்துக்குங்க, நல்லா வாசனையாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் அந்த பிரியாணி, ஆனால் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதில் 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், இதையும் சேர்த்துக்கோங்க. இதில் போடும் போதே கொஞ்சமாக புதினா இலையும் சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கோங்க. நல்லா எண்ணெயில் ஒன்றா சேர்ந்து சொல்லிடுவோம். இந்த பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இந்த ஸ்டேஜில் சேர்த்துடலாம். இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வெங்காயம் இப்போ அரைச்சி வச்சுருக்கேன் இந்த விழுதை இதில் சேர்த்துடலாம். தண்ணி எதுவும் ஊற்றலை, ஏன்னா இந்த வெங்காயத்தில் இருக்க தண்ணி பூண்டில் இருக்க தண்ணியிலே இதை நல்லா அரைஞ்சிருச்சு. இதில் வரமிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இந்த குட்டி ஸ்பூன்லேயே 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குவோம். இப்போது கலருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கலாம். எந்த ஸ்பூனில் நீங்கள் சேர்த்தீங்களோ அதே ஸ்பூன்லேயே 2 ஸ்பூன் அளவுக்கு கலருக்காக காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 3 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், இந்த 3 தக்காளியும் இதில் சேர்த்துக்கலாம். பலாக்காய் வந்து நல்லா இருக்கணும், இந்த மாதிரி நல்லா வெந்துடுச்சு விட்டிங்களா, இந்த மாதிரி இருக்கணும். இருந்ததுனா தான் நமக்கு வந்து பிரியாணி செய்யும் போது நல்லாயிருக்கும், இல்லைன்னா ரொம்ப ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போது வெறும் இந்த காயை மட்டும்தான் எடுத்து இதில் சேர்க்கணும், இந்த தண்ணியெல்லாம் சேர்க்கக்கூடாது. நான் இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு அரிசி எடுத்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா 3/4 கிலோ அளவுக்கு அரிசி பிடிக்கும். இப்போ இந்த அரிசி எடுத்து இது ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சேன். இது ஜீரக சம்பா அரிசினா தண்ணி இல்லாமல் போட்டுக்கணும். இதில் ஒரு எலுமிச்சம்பழம் ஊற்றிருக்கேன், அதாவது புளிஞ்சு வச்சுருக்கேன், இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து வச்சாச்சு. இப்போ வந்து என்ன பண்ணலாம், இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு ஜீரக சம்பா எடுத்தேன்னா அதிலே தண்ணிப்பால் கெட்டிப்பால் 2 சேர்த்து 1 கப் அளவுக்கு எடுத்துருக்கேன். இது வந்து தேங்காய் பால், 1 தேங்காய். பாருங்கள், 1 கப் அளவுக்கு நம்ம வந்து தேங்காய் பால் ஊற்றிருக்கோம். 1/2 கப் அளவுக்கு இந்த மிக்சியெல்லாம் கழுவின தண்ணியெலாம் இருக்குது இல்லையா, மசாலா ஊற்றிருக்க தண்ணி, அது 1/2 கப் அளவுக்கு ஊற்றிக்கலாம். இப்போ இதில் 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம், கொஞ்சமாக நம்ம கொத்தமல்லி புதினா. இது 2 விசில் வந்துட்டு ஒரு 2 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சரியாக இருக்கும். பாருங்க, இப்போ எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இதை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், அடியிலலாம் நல்லா உதிரியாக சூப்பராக இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இந்த பிரியாணி நல்லா சூடாக இருக்கும் போதே ஒரு ஹாட் பாக்ஸில் கொட்டி எடுத்து வச்சிடலாம். சூப்பரான பலாக்காய் வச்சுட்டு நல்லா அருமையான ஒரு பிரியாணி வந்து செஞ்சுட்டோம். நல்லா பாருங்கள், இதெல்லாம் நல்லா வெந்து சூப்பராக இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு. கண்டிப்பாக அதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.
அதாவது பாஸ்மதி அரிசிக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்னா ஜீரக சம்பா அரிசிக்குன்னே நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. அது வந்து ஜீரக சம்பா அரிசியில் நீங்கள் பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்கள் இந்த பிரியாணி பார்த்தீங்க எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா ஜூஸியாக நல்லா வெந்து நல்லா மட்டன்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி எப்படி இருக்குது பாருங்கள். இதோடு எடுத்து இந்த பிரியாணியை இப்படி நல்லா ஒரு வாட்டி அமுக்கி அப்படி வச்சு சாப்பிட்டோன்னு வைங்க, அப்படி இருக்கும். இது மட்டன் பிரியாணியா இல்லை வேறு என்ன பிரியாணின்னு பாருங்கள். இது என்ன பிரியாணி? இது பலாக்காய் மதுரையிலேருந்து வாங்கிட்டேன்ல, அதை போட்டு செஞ்சேன். சூப்பராக இருக்குது, சூப்பராக இருக்குது. எங்கள் ராதா வந்து எண்ணெயே சாப்பிடாது, எண்ணெயே சாப்பிடாது. ஆனால் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இதுக்காகவே நம்ம வந்து இன்னைக்கு பலாக்காய் பிரியாணியை மட்டன் சுவையில் செஞ்சு கொடுத்தேன். சூப்பராக இருக்கும். நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்காதா? நல்லா இருக்கு. காரம் எல்லாம் கரெக்டாக கரெக்டாக இருங்க. அந்த தயிர் பிடிக்காத ஒரு பொருள் பிடிச்சதெல்லாம் சூப்பராக இருக்குது. இந்த தயிர் பிடிச்சவங்க வாங்க. அப்படியே தயிர் அதனால உள்ளே போக மாட்டேங்குதா? தயிர் உங்க இருந்தாலும் பிடிக்குமா? நம்ம அப்புறமா சாப்பிடலாம். இப்போக்கி எல்லாம் டேஸ்ட்டு. நான் இப்போ இதை எதுக்கு தெரியுமா தட்டில் போட்டு வச்சேன் வீடியோவுக்கு, அதை அப்படியே கொண்டு வந்துட்டேன். சாப்பிட்டுக்குவோம். இப்போ பழமுதிரிலே விற்கிது. சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்குல்ல? எது கேரளாக்காரங்களுக்கு சொல்லவா வேணும்? ஏப்பா கேரளாக்காரங்களுக்கு சொல்லவா வேணும் பலாக்காய் எப்படி போட்டு செய்யணும்ட்டு? பலா மரத்துலேயும் பலா பழத்துலேயுமே வளர்ந்தவங்க நீங்கள் சாப்பிடுங்க. உங்களுக்குலாம் கொடுத்துட்டு எனக்கு அப்படியே பக்கத்துலேயே நின்றுட்டு இருந்ததே எனக்கு டயர்டாக இருக்குப்பா. வெயிலுக்கு வந்து சமைக்கவே முடியல ராதா, ரொம்ப வேர்த்து வேர்த்து வடியுது. ஆமாம் உண்மையாகவே தண்ணி குடிச்சு குடிச்சு வயிறு ஃபுல்லாக நனைஞ்சு போயிடுது. அதுக்கு தான் இந்த மாதிரிலாம் செஞ்சுட்டோன்னு வச்சுக்கேன், குழம்பு ரசம்லாம் வைக்க வேண்டாம் மாதிரி இல்லையா? அப்புறம் இட்லி விட்டீங்களா? ஆமா, அதே சாப்பிட்டு வயிறு பரவாயில்ல சாப்பிடுங்கப்பா. தெம்பா வேலை செய்யுங்கப்பா, தெம்பா வேலை செய்யுங்க, சாப்பிடுங்க. கையாட்டி ஆட்டி எனக்கு பசங்க காட்டி. ஆமா, எங்க வீட்லயும் செய்வோம் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை. இதே மாதிரி நான் வீடியோ உங்களுக்காகவே நான் போட்டுறேன், நாளைக்கே போட்டுறேன். போட்டுட்டு இதை போட்டு நீங்க இதே டைப்ல செய்யுங்கப்பா. மட்டன்லாம் வாங்கணும்னே அவசியம் இல்லை. சூப்பரா. கார்த்தி உனக்கு மட்டன் சாப்பிடாதவங்களுக்கு காத்தியும் முதல் சாப்பிட்டு வந்துருச்சுங்க. முதல் சாப்பிட்டு அப்புறம் தான் நாங்கள் டேஸ்ட் பார்க்கறது. சரிம்மா, ஓகே.